அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 124 அண்ட் 125 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லின்ஃபங் வந்து அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்வாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணியிருப்பான். அங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, மொத்தத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் இப்போ அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இவன் யோசிக்கிறான், ஆஹா இதுக்கு மேலே இவனை வந்து இந்த எனர்ஜி அக்யூமுலேட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான்ப்பா. ஆனால் லின்ஃபங் பிளாக் பண்ணுறான். இதிலேருந்து வருது பாருங்கள் அந்த எனர்ஜி, அதே வந்து சுற்றி இருக்க எவனாலுமே வந்து தாக்கு பிடிக்க முடியலங்க. ஸோ லின்ஃபங் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க மொத்த ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த ஒரு டிராகன் பாம் அப்படிங்கிறத அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறமா அவன் நிறுத்தலை. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய டிராகன் சோல் அப்படிங்கிறத வர வைப்பான்ல, அந்த மாதிரி டிராகனை வர வைக்கிறான். ஆனால் லின்ஃபங் என்ன பண்ணுறான், லைட்னிங் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு டிராகனையுமே அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது இவ்வளோ ஸ்வாட்ஸையுமே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்பொழுது அவனால் ஒன்றும் பண்ண முடியல, கீழே விழுந்துட்டான். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஆஹா என்னடா இது, இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானே, ஒரே அட்டாக்ல வந்து அவனை டிஃபீட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆக்சுவலாக இன்னும் டிஃபீட் ஆகலை. லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா, லின்ஃபங் வந்து இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி மொத்தத்தையுமே யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்ருக்கான். அதாவது இந்த ஒரு செக்டாரையே வந்து அவன் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அவனும் பார்க்குறான், ரைட்டு இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, நம்மளும் வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த டிராகன் சீல் இருந்தது இல்லையா, அந்த டிராகன் சீலோட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மர்ஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மர்ஜ் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஆகலாம், பட் ஆனால் அவங்களுடைய வாழ்நாட்கள் அப்படிங்கிறது குறையுமா. இருந்தாலும் சண்டை போட்டு ஜெயிக்கணும்ல, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவனும் மர்ஜ் ஆகிறான். அதான் அவன் சொல்கிறான், உன்னை இன்னைக்கு பீஸாக கிழிக்க போகிறான் பாடுறா அப்படிங்கிறான். ஆனால் லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, அவனோட சேக்ரெட் ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியே வந்து இந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிறான். தடுத்து அவனுமே அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறமா அவனுடைய ஸ்வாட் இன்டென்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிலீஸ் பண்ணுறான்ப்பா. இப்போது ஸ்வாட் இன்டென்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷேப் அப்படிங்கிறது எடுக்குது, ஒரு அவதார் பாடி மாதிரி கிரியேட் ஆகுது. இப்போ அந்த டிராகனும் இவனுடைய அந்த ஸ்வாட் இன்டென்ட் ரெண்டுமே வந்து மோதும் பொழுது ஒரு பயங்கரமான கிளாஷ் அப்படிங்கிறது நடக்குதுங்க. ஆனால் அந்த இடத்துல டிராகன் சீலோட பவர் மொத்தமாக காலி ஆகிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிட்டான். இப்போ தான் இந்த ஆன்செஸ்டர் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஆஹா என்னடா நம்மள ஹெவன்லி ஸ்வாட் செக்டரில் இந்த மாதிரி ஒரு பையனா, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனை தாண்டா ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஸ்வாட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவனை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் வந்து அவனோட ஆன்செஸ்டரை கூப்பிட்றாங்க. இது வந்து ஆன்செஸ்டரோடைய ஸ்பிரிட் பாடி தான், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ரெல்மா. அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஒரு தர்மா பாடி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு டேப்லெட்டாக மாற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதை உடைச்சா அந்த ஸ்பிரிட் பாடி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது இவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகங்காரம் வந்துடுச்சு, என்னோட ஆன்செஸ்டரே வந்துட்டாரு, யாரால் என்னடா பண்ண முடியும், உங்கள் ஆட்கள் யாராவது இங்கே இருக்கீங்களாடா டிஃபீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஆஹா இவனை பார்த்தா ஹெவன்லி ரெல்மில் இருப்பான் போல தெரியுது, இவனை எப்படா டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ இவன் வந்து கேட்குறான், டேய் எதுக்குடா என்ன இங்கே வர வச்ச, அதுவும் ஸ்பிரிட் டேப்லெட் எதுக்குடா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த மனுஷன் ரிப்ளை பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட கிராண்ட் சன்னை கொண்டுட்டாங்க, அதுக்காக நீதி கேட்டு நான் வந்தேன், ஆனால் இங்கே இருக்கவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க கையில் வந்து பயங்கரமான ட்ரெஷர்ஸ்லாம் இருக்குது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் வந்து ஹெல்ப் கேட்டு உங்களை நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் பார்க்குறான், ஏன்டா உங்ககிட்ட வந்து அந்த டிராகன் சீல் இருக்குது, ஆனாலுமே என்னை வர வச்சிருக்கே, இந்த சின்ன பையன் இந்த வயசுலேயே வந்து இவ்வளோ ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ மறுபடியும் சொல்கிறான், அவன் வந்து லின் ஷாவ்தியனோட பையன். ஆக்சுவலாக நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனோட மார்ஷல் சோலை வந்து திருடிட்டு போயிட்டாங்க, ஆனால் 1 இயர்க்குள்ளேயே இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவன் மாறி இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளும் வந்து சீக்கிரமாக காட் லெவலுக்கு போயிட முடியும் அப்படிங்கிறான். இவனுங்க புத்தியும் எங்கே போகுது பாருங்க. இப்போது அந்த மனுஷன் அட்டாக் பண்ணுறாருப்பா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து தேவையில்லாமல் என் கிளான் கூட வம்புக்கு வந்துட்ட, உன்னை நான் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. இங்கே பாரு, நீ வந்து கை விட்டுடு, உன்னாலலாம் வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாரு. எல்லாருமே அதே மாதிரி பார்க்குறாங்க, ஐயோ லின்ஃபங் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு முழிக்கிறாங்க. அந்த டைமில் லின்ஃபங் சொல்கிறான் பாருங்க, டேய் இப்படியே கனவு காண்டுட்டே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த பிளேசிங் சன் ஸ்வாடை வெளியில் எடுக்கிறாங்க. டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறத வெளில எடுக்கிறான். எடுத்து ஒரே வெட்டு தான், அந்த ஆளோட கை வந்து பார்த்தீங்கன்னா துண்டாக போயிடுச்சு. இப்போ தான் எல்லாரும் பார்க்குறானுங்க, டேய் அவன் டிவைன் ஸ்வாட் வச்சிருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அது பத்தாவதுக்கு அங்கே வந்து இன்னொரு டிராகன் வருது, அந்த டிராகனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சு முடிச்சு விட்டுறாங்க. இப்போது இந்த டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னதான் வந்து இந்த செக்டாரில் ஏகப்பட்ட ஸ்வாட் இருந்தால் கூட இந்த 1000 வருஷத்தில் அது எடுக்கிறதுக்கு யாருமே வந்து தகுதி இல்லாமல் இருந்தாங்க இல்லையா. ஆன்செஸ்டர்ஸ் வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாவதுக்கு மற்ற 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இங்கே இந்த டிராகன் கிளானை சேர்ந்தவங்க, ஆஹா நிலைமை சரியில்லையே, ஆன்செஸ்டர் மட்டும் தோத்துட்டார் அப்படின்னா இங்கேயே நம்ம செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனாலுமே இவங்களுடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா இந்த காட் லெவல் ஸ்வாட் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணோன்னா ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படும். இவன் வந்து டிவைன் மார்ஷல் ரெல்மில் தானே இருக்கான், எவ்வளோ நேரம் இவனால் தாக்கு பிடிக்க முடியும், கண்டிப்பாக சீக்கிரம் வந்து இவனோட எனர்ஜி குறைஞ்சிரும், இவன் தோற்று போயிடுவான் அப்படிங்கிறாங்கப்பா. இப்போது இந்த ஆளுக்கு அடிபட்டதில்ல, கை தனியாக வெட்டிச்சு இல்லையா, அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ரோ ஆகுது. இவன் அப்படியே பார்க்குறான், என்னடா கை மறுபடியும் வளர்ந்துடுச்சு அப்படின்னு பார்க்குறான். அதான் அந்த ஸ்வாட் சொல்லுது, அவனுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷால் ஆனது கிடையாது, அது எனர்ஜி பாடி தான். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதனால் கையை மறுபடியும் ரீக்ரோ பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அதான் லின்ஃபங் என்ன சொல்கிறான், கையை வேணால் மறுபடியும் வளர வச்சுக்கலாம், ஆனால் எழுந்த எனர்ஜி அப்படிங்கிறது எழுந்தது தான், அது திரும்ப வந்து ஷார்ட் டைமில் எடுக்க முடியாது, அதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ஆள் வந்து ரெக்கவர் ஆயிட்டான்ல, அதான் அவன் சொல்கிறான், நீ பண்ணதுக்கு அனுபவிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 டிராகன்ஸ் அப்படிங்கிறத வர வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. இந்த கிளானில் பாருங்களேன், ஒன்று டிராகன் பாம்பு, அதை விட்டா டிராகன் பாடி, இது ரெண்டை விட்டா இவனுக்கு வேறு எதுவுமே தெரியல. இப்போ லின்ஃபங் அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்க, அவனோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபீனிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணி அந்த டிராகன்ஸ் கதையெல்லாம் முடிச்சு விட்டு அந்த ஆன்செஸ்டரையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணுறான்னா, அவன் கிட்ட போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த ஆள் என்ன பண்ணுறான், ஒரு டார்னடோ மாதிரி கிரியேட் பண்ணுறான். அந்த டார்னடோக்குள்ள லின்ஃபங் வந்து மாட்டிக்கிறான், அவனால் எதுவும் பண்ண முடியல. அதான் அவன் சொல்கிறான், டேய் நீ வெறும் மார்ஷல் ரெல்மில் தான்டா இருக்க, உன்னால் வந்து ஸ்வாடோடைய சக்தியை முழுசாக யூஸ் பண்ண முடியாது, இன்னைக்கு நீ செத்தடா அப்படிங்கிறான். ஆனால் நம்மளால் என்ன தெரியுமா பண்ணுறான், இந்த ஸ்வாடை விட்டுட்டு அடுத்த கத்தியை வெளில எடுக்கிறான். அவன் தான் 2வது டிவைன் ஸ்வாட் வச்சிருக்கான் இல்லையா, இது பயங்கரமான கோல்டு எனர்ஜி. இந்த கோல்டு எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா இந்த ஆன்செஸ்டரை வந்து சீல் பண்ணிடுது. இவன் வரத்துக்குள்ள அவன் என்ன பண்ணுறான், ஐஸை உடச்சிட்டு வெளியில் வரான். இருந்தாலுமே அங்கே ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்ணுறான்ப்பா. அவன் வந்து அதில் இருந்து வெளியில் வரத்துக்குள்ள மறுபடியும் என்ன பண்ணுறான்னா பிளேசிங் சன்ஸ்வாட் எடுத்து ஒரே வெட்டு தான், அதாவது உடம்பு 2 துண்டாயிடுச்சு. ஆன்செஸ்டர் தோத்து போயிட்டாப்ல. இப்போ இவனுங்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி, ஐயோ ஆன்செஸ்டர் தோத்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அவன் கையில் இருந்த அந்த 2வது டிவைன் ஸ்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க நோட்டீஸ் பண்ணுறானுங்க. இப்போது இந்த மனுஷன் பார்க்குறான், ஆஹா இங்கேருந்து ஆபத்து, ஏதாவது பண்ணணும், முதல்ல இங்கேருந்து வெளியில் போகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் கண்ணில் பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின்ஃபங்கோட சிஸ்டர். சரி அவளை வந்து ஹாஸ்டேஜாக எடுத்துகிட்டு இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவனோட அந்த டிராகன் பாம்பு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிடறான்ப்பா. இப்போ லின்ஃபங் தூரமாக இருக்கான், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வரான். ஆனால் இவனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து சேர முடியல, என்ன பண்ணுறது எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் பொழுது வேற யாரோ ஒருத்தர் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆகி அவளை காப்பாற்றுறாங்க. இவனும் பார்க்குறான், யாரா என்ன அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆக்சுவலாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்டாருடைய கார்டிங் ஆன்செஸ்டர் இருந்தார்ல, அந்த ஸ்வாட் டூமில் இருந்தார்ல, அவர் வெளியில் வந்திருக்காரு. இந்த மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஹெவன்லி ரெல்ம் இருக்கு இல்லையா, அதை ரீச் பண்ணிட்டாரு. ஸோ பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. இவரை பார்த்தோன்னே எல்லாருமே யோசிக்கிறாங்க, யார் இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து 200 வருஷமாக அங்கேயே இருந்தார்ல. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.